காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உயர உயர ஏறும் அனுபவம் உன்னுடையதாக இருக்கட்டும். பின்னானவைகளை மறந்துவிடு. பிறர் உன்மேல் சாட்டின தவறான குற்றச்சாட்டுகள், உன்மேல் தவறாக வந்த நிந்தனைகள், அவமானங்கள், நீ செய்ய தவறின நல்ல காரியங்கள், உன் தவறான தெரிந்தெடுப்புகள், வழி தெரியாமல் நீ அலைந்த நாட்கள், இவற்றை மறந்துவிடு. லோத்தின் மனைவியைப் போல திரும்பி பாராதே. அவை உன் ஓட்டத்தை தடை செய்துவிடும். பாரமான யாவற்றையும், உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி உனக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் தேவகுமாரனாகிய இயேசுவை நோக்கிப்பார். நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உன்னை எந்த விதத்திலும் சோர்வுக்குள்ளாக்கி விடாதபடி உன் சிந்தனைகளையும் உன் வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள கவனமாயிரு. அப்படியானால் உன் பிரச்சனைகள் உன்னை உயர கொண்டு போகும் இறக்கைகள் போல அமைந்துவிடும். என்னோடு அடியெடுத்து வைத்து நடப்பது எவ்வளவு உன்னத அனுபவம்! இந்த நாளிலும் உன் முழு கவனத்தையும் சிதறவிடாதே. ஆதார வசனம்: என் மகளே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. எபிரேயர் 12:5.